ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள், மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் மற்றும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தை மையப்படுத்திய நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஆடிக்காற்றில் அம்மியே பறக்க அது கண்ட இலவம் பஞ்சோ ஐயோ எனக்கு என்ன கதி என அலறிக்கொண்டதாம். இவ்வாறு ஒரு சொலவடை இருக்கின்றது. இந்த சொலவடையை போல மத்திய கிழக்கின் சமகால போர் நிலவரங்கள் பெரும் உலக நெருக்கடிகளை தோற்றுவிக்க ஸ்ரீலங்காவும் அதில் சிக்கி ஐயோ எனக்கு என்ன கதி வரப் போகின்றதோ என அங்கலாய்ப்பது பகிரங்கமாகவே தெரிகின்றது. ஏற்கனவே மத்திய கிழக்கின் விமான பயண வழி முடங்கியுள்ளதால் இலங்கைக்கு உல்லாச பயணிகளை காவ திட்டமிட்ட 768 விமான சேவைகள் இதுவரை மீளெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் இலங்கைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் தொகையில் 30% இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அனுர தரப்பின் சுற்றுலா அமைச்சகம் கவலைக்குரிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கும் அப்பால் ஈஸ்டர் விடுமுறை காலம் நெருங்கிக் கொள்ளும் போது, இல்லையென்றால் கோடை கால விடுமுறைக்கு மக்கள் தயாராகி கொள்ளும் போது, அந்த விடுமுறை காலத்தில் இலங்கைக்கு செல்ல திட்டமிட்ட பல புலம்பெயர் இலங்கையர்களின் முடிவும் இந்த மத்திய கிழக்கு போர் நிலவரங்களால் உரசப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு நெருக்கடியானது ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதிக்கும் அடிபோட்டு வருகின்றது. ஈரானுக்குரிய தேயிலை ஏற்றுமதி இப்போது நின்றுவிட்டதால், அதற்காக வைத்திருந்த தேயிலை தேங்கி இருப்பதால் இந்த தேயிலையை மலிவாக என்றாலும் வேறு நாடுகளுக்கு விற்பனை செய்து கொள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஓடோடி திரிவது போன்ற உள்ளூர் நெருக்கடிகள் எல்லாம் தெரியும் பின்னணியில்தான் மத்திய கிழக்கு போரின் இன்றைய 14வது நாளில் ஈரானுடனான ஹோர்முஸ் நீரிணை போராட்டத்தில் அமெரிக்கா தனது தரப்பில் மிக நாசகாரமான ஒரு துருப்புச் சீட்டை அடித்திருக்கின்றது. இந்த துருப்புச் சீட்டின் அடி உலக எண்ணெய் நெருக்கடியை இன்னும் தீவிரமாக்கும், உலக எண்ணெய் விலையை இன்னும் அதிகமாக்கும் என்ற எச்சரிக்கைகளையும் உருவாக்க தலைப்படுகின்றது. ஈரானின் கார்க் தீவில் அமெரிக்கா கைவைத்துவிட்ட புதிய நிலைமையானது ரஷ்யா, ஈரான், இந்தியா என எல்லோரிடமும் எண்ணெய்க்காக ஓடோடி அவசர பேச்சுக்களை என்னதான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்த தலைப்பட்டாலும் நிலைமை மேம்பட்டு கொள்ளாது. மாறாக உலக சந்தையில் எண்ணெய் விலை கட்டுப்பாட்டை மீறி எகிரும் என்ற செய்தி இன்று காலை உறுதிப்படுத்த தலைப்படுகின்றது. இதற்கிடையே உலக எண்ணெய் நெருக்கடியை தவிர்க்க ரஷ்ய எண்ணெய் கொள்வனவு மீதான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக நீக்கிய முடிவு ஐரோப்பிய நாடுகளின் அரசாங்கங்களை விமர்சிக்க வைத்துள்ளது. இந்த தளர்வு ரஷ்ய எண்ணெயை வாங்க அமெரிக்கா அனுமதிக்கும் ஒரு உரிமமாக வெளிப்பட்டு கொண்டாலும், ஏற்கனவே இந்த தளர்வு மசகு எண்ணெய் கப்பல்களில் ஏற்றப்பட்ட எண்ணெய்க்கே பொருந்தக்கூடும் என்பதும், புதிய எண்ணெய் உற்பத்திக்கு ரஷ்யாவுக்கு இந்த தளர்வு உதவி செய்யாது என்பது தெரிந்திருந்தும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் இந்த முடிவு மிகவும் கவலைக்குரியது. ரஷ்யாவின் தடைகள் இவ்வாறு பலவீனமடைவது உக்ரைனுக்கு எதிரான அதன் போரை நடத்தும் ரஷ்ய வளங்களை இன்னும் அதிகரிக்கும் என உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மன் சான்சலர் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் ஆகியோர் ஏற்கனவே கவலையை வெளியிட்ட பின்னணியில்தான் கார்க் தீவில் உள்ள சகல ஈரானிய இராணுவ இலக்குகளையும் அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதாக ஈரானின் உள்ளூர் நேரப்படி இன்று சனிக்கிழமை காலை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இப்போது உங்கள் மனதில் அப்படி இந்த கார்க் தீவுக்கு என்னதான் முக்கியத்துவம் என்று ஒரு வினா எழக்கூடும் என்பதால் இந்த விடயத்தில் மேலதிகமாக சில விடயங்கள் பார்க்கப்பட வேண்டிய நிலைமை இருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான உரிமை கோரல் இழுவரையில் நீண்ட காலமாகவே 3 தீவுகள் உள்ளன. கார்க், அபு முசா, கெஷ் ஆகியன இந்த தீவுகளின் பெயர்கள். இதை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கக்கூடும். வளைகுடாவில் குட்டி ஷேக் தேசங்கள் தமக்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகம் எனப்படும் எமிரேட்ஸை உருவாக்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர்
குறிப்பாக 1971ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஈரான் இந்த 3 தீவுகளையும் அதிரடியாக கைப்பற்றி இருந்தது. அதன் பின்னர் இந்த தீவுகள் தொடர்பான உரிமை கோரல்கள் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் தொடர்கின்றது. ஆயினும் ஈரான் இந்த தீவுகள் மீதான உரிமையை இன்று வரை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. மாறாக அந்த தீவுகளை அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளாக மாற்றி இருக்கின்றது. இந்த தீவுகளில் ஒன்றுதான் ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள கார்க் தீவு. ஈரானின் பெருநிரப்பு கடற்கரையில் இருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்தில் 5 மைல் பரப்பளவில் உள்ள இந்த தீவில் தான் ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% கையாளும் துறைமுகங்களும் முனையங்களும் உள்ளன. அதேபோல இந்த தீவில் முக்கியமான இராணுவ தளங்களும் கடற்படை தளங்களும் உள்ளன. இங்கிருந்துதான் ஈரானின் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளும் இடம்பெறுவது வழமை. அதேபோல இங்கிருந்துதான் ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களும் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் குறிவைக்கப்படுவதாக மேற்குலகால் குற்றஞ்சாட்டப்படுவதும் உண்டு. ஈரான் தனது தேசிய வருமானத்தின் முக்கிய வகிபாகத்தை சீனா போன்ற நாடுகளுக்குரிய எண்ணெய் ஏற்றுமதியிலிருந்து பெறுவது நீங்கள் ஏற்கனவே தெரிந்த விடயம். அதாவது இந்த தீவுதான் ஈரானிய அரசாங்கத்திற்கும் அதன் இராணுவத்திற்கும் நிதி ஆதாரங்களை வழங்குவதில் ஒரு முக்கியமான கேந்திர நிலையாக இருப்பதால் இந்த போர் தொடங்கியதிலிருந்து இங்கிருந்து தான் ஈரான் 13.7 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெய் ஏற்றுமதி செய்துள்ளதால் கார்க் மீது தெஹ்ரான் கொண்டுள்ள கட்டுப்பாடு அதற்கு மிக மிக முக்கியமானது என தெரிந்து அந்த தீவு மீது ஒரு அவதான நிலையுடன் அமெரிக்கா ஒரு பெரிய அடியை வழங்கியிருக்கிறது. தற்போது அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன யுவானில் சீனா பணம் வழங்கினால் அதற்குரிய எண்ணெய் ஏற்றுமதியை ஹோர்மூஸ் ஊடாக செய்ய தெஹ்ரான் உடன்பட்ட நிலையில் அதற்குரிய பரிசீலனைகளை செய்து வரும் நிலையில் கார்க் தீவில் அமெரிக்க குண்டுகள் நாசகாரமாக விழுந்துள்ளன. இந்த போர் 2 வாரங்களுக்கு முன்னர் இதே போன்ற ஒரு சனிக்கிழமை வெடித்த போதும் அன்று முதல் இன்று வரை இஸ்ரேலோ அமெரிக்காவோ இந்த இடத்தை பெரிதும் தொடவில்லை. அதற்கு காரணம் இருக்கின்றது. எனினும் கடந்த 8ஆம் தேதி அன்று இந்த தீவில் உள்ள உப்பு நீரை குடிநீராக்கும் ஆலையை அமெரிக்க தாக்குதல் அளித்ததாகவும் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படையின் குடிநீர் சுத்திகரிப்பு இடத்தை ஈரான் தனது ட்ரோன் தாக்குதல்களால் பழிவாங்கலாக நடத்தியிருந்ததான செய்திகள் எல்லாம் ஏற்கனவே வந்திருந்தன. எனினும் கார்க் தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதி இடங்களை தொட்டால் அது உலகின் எண்ணெய் நெருக்கடியை பல வருடங்களுக்கு சரி செய்ய முடியாத ஒரு பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்தும் என்பதால் தான் அமெரிக்கா இந்த தீவு பகுதியில் இதுவரை தாக்குதலை நடத்தவில்லை. நேற்று கூட இந்த தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதி உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் தான் அங்குள்ள இராணுவ நிலைகள் மீது பங்கர் பஸ்டர் எனப்படும் பதுங்குகுழி குண்டுகள் உட்பட 15க்கும் மேற்பட்ட பாரிய குண்டுகளை அமெரிக்கா வீசியுள்ளது. இந்த தாக்குதலில் யோஷன் கடற்படை தளம், அங்குள்ள விமானத்தள கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் உலங்குவானூர்தி தரிப்பிடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போது அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி இந்த தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதிக்குரிய இடங்கள் தாக்கப்படவில்லை என்பதை இன்று காலை உறுதிப்படுத்தியுள்ளன. இது ஓரளவுக்கு உலக எரிசக்தி நெருக்கடியில் ஆறுதலான ஒரு விடயம். கார்க் தீவில் உள்ள இராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதை சில காணொளி காட்சிகளுடன் ஊடகங்களுக்கு இன்று அதிகாலை வெளியிட்ட ட்ரம்ப் மத்திய கிழக்கின் வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல் ஒன்றை ஈரானின் கிரீடமாக கருதப்படும் கார்க் தீவில் அமெரிக்க வான்படை நடத்தியதாகவும், எனினும் ஈரான் மக்கள் மீதான கண்ணியத்தால் அந்த தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதி உட்கட்டமைப்பை அமெரிக்கா அழிக்க விரும்பவில்லை என்பதால் அதற்கு இந்த குண்டுவீச்சு தாக்குதலில் விலக்குகள் வழங்கப்பட்டதாகவும், ஆனால் அங்குள்ள அனைத்து இராணுவ இலக்குகளும் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும், உலகம் இதுவரை அறிந்திராத மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன ஆயுதங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அத்துடன் ஈரானுக்கு புதிய எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தார். அதாவது ஈரான் இனிமேலும் ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களை தாக்கினால் கார்க் தீவில் உள்ள ஈரானின் எண்ணெய் துறைமுகங்கள் மற்றும் ஏற்றுமதி உட்கட்டமைப்பை இதுவரை தாக்காத தமது நிலைமை மாற்றப்படும். உடனடியாக அந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டு இந்த இடங்களும் தாக்கப்படும் என்பது டொனால்ட் ட்ரம்பின் புதிய எச்சரிக்கையாக வந்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கையானது இப்போது ஈரானுக்கும் ஒரு சவாலை ஏற்படுத்த தலைப்படுகின்றது. அதாவது ஹோர்மூஸ் நீரிணையில் தொடர்ந்தும் கைவைத்து தனது நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் இடங்களை அமெரிக்கா அளிப்பதற்கு இடமளிப்பதா என்பதை இந்த சவாலாகும். என்றால் குண்டுவீச்சுக்களால் இவ்வாறான முனையங்கள் இல்லையென்றால் துறைமுகம் தகர்க்கப்பட்டால் அவற்றை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பல வருடங்கள் தேவைப்படும் என்பதால் ஈரான் நிரந்தரமாகவே இவ்வாறான அழிவுகளால் பாதிப்படையக்கூடும்.
எனினும் கற்கத்தீவு ஏற்றுமதி முனையங்கள் அளிக்கப்பட்டால் உலகை பல வருடங்களுக்கு எரிசக்தி நெருக்கடி தாக்கும் என்ற எச்சரிக்கையால் அமெரிக்கா இந்த விடயத்தில் சற்று தாமதத்தை செய்திருப்பதாக தெரிகின்றது. எனினும் இந்த கற்கத்தீவை கைப்பற்றவோ அல்லது சுற்றி வளைக்கவோ பெரும் எண்ணிக்கையிலான துருப்புக்கள் தேவைப்படும் என்பதால் அமெரிக்காவால் இந்த தீவை இப்போதைக்கு கட்டுப்படுத்த முடியாது என்பதும் இன்னொரு கசப்பான யதார்த்தமான விடயம். எனினும் இப்போது அமெரிக்கா தனது மரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் எனப்படும் ஈரூடக அதிரடிப்படை பிரிவையும் MBBS எனப்படும் அதிரடி கடற்தாக்குதல் முற்றுகை பிரிவுகளையும் தீவிரமாக தயார்படுத்தி வருகின்றது. இது அசாதாரணமாக இருக்கின்றது. ஒருவேளை ஹோர்மூஸால் செல்லும் கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பதால் அந்த நகர்வுகளுக்காகத்தானா இந்த தயார்படுத்தல் இடம்பெறுகின்றது என்பதும் ஒரு முக்கியமான விடயம். இப்போது கற்கத்தீவில் அமெரிக்காவின் பெரும் குண்டுகள் விழுந்து அங்குள்ள படைய நிலைகளை அளித்துள்ளதாக கருதப்படும் பின்னணியில் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீதான தாக்குதல்கள் இன்னும் தீவிரமாக்கப்படும் என இன்று காலை ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இவ்வாறு அவை செய்திகளை வெளியிட்ட கையுடன் ஈராக்கிய தலைநகர் பைக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உலங்கு வானூர்தி தளத்தை ஈரானிய ஏவுகணை ஒன்று தாக்கியுள்ளது. எனினும் ஹோர்மூஸ் நீரிணையில் கப்பல்களை தொடர்ந்தும் ஈரான் தடுத்தால் கற்கத்தீவில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்பு தாக்கப்படும் என்ற ட்ரம்பின் அச்சுறுத்தல் குறித்து ஈரான் இப்போதைக்கு கருத்து எதனையுமே தெரிவிக்கவில்லை. எதுவாறோ கற்கத்தீவில் அமெரிக்கா கைவைத்தமை எண்ணெய் விலைகளை உலக சந்தையில் மீண்டும் கட்டுப்பாடற்று அதிகரிக்க செய்யும் என்ற அச்சமும் எச்சரிக்கைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு இல்லையென்றால் அதன் அணு திட்டத்திற்கு எதிரானதாக அடையாளப்படுத்தப்பட்டு அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இப்போது ஈரானின் பொருளாதார உயிர்நாடியை பணயம் வைக்கும் நிலைக்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை கடந்த 3 நாட்களாக ஈரானால் கிட்டிய அடிகள் மற்றும் இழப்புகளால் அது ஓரளவுக்கு வெகுண்டுள்ளதாகவே தெரிகின்றது. பாக்தாத் வான்பரப்பில் ஒரு அமெரிக்க எரிதாங்கி வான்கலம் வீழ்த்தப்பட்டது. அதே போல அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட்டிலும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு இந்த போர்க்களத்தில் பாதகமான விடயங்கள். இதற்கும் அப்பால் இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி எனப்படும் காவிய சீட்ட நடவடிக்கையில் அமெரிக்கா இதுவரை 13 படையினரை வளைகுடாவில் இழந்துள்ளது. இதில் ஈராக்கில் வீழ்ந்த அதன் இராணுவ விமானமான KC-135 ஸ்ட்ராட்டோ ட்ராங்கர் எரிபொருள் நிரப்பும் விமானத்தில் இருந்த 6 பேரின் பலிகளும் உள்ளடக்கப்படுகின்றது. இவ்வாறான இழப்புகளால் இப்போது அமெரிக்கா ஈரானின் பொருளாதார கிரீடமாக கருதப்படும் கற்கத்தீவை இந்த போராட்டத்தில் ஒரு பணயமாகவும் துருப்புச்சீட்டாகவும் மாற்ற தலைப்படுவதுதான் இந்த தாக்குதல்களின் ஆதார சுருதியாக தெரிகின்றது. இதற்கிடையே நேற்று பென்டகனில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் நடத்திய ஊடக மாநாட்டின் போது ஈரானின் புதிய அதியுச்ச ஆன்மீக தலைவர் முஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளதால் அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை என்ற காரணம் கூறப்பட்டது. அத்துடன் முஜ்தபா கமேனியின் தலைக்கு $10 மில்லியன் அமெரிக்க விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது அவரை காட்டி கொடுத்தால் இல்லை என்றால் அவர் கொல்லப்படுவதற்கு உதவி செய்தால் $10 மில்லியன் அமெரிக்க சன்மானம் வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவிக்கிறது. ஆனால் இவ்வாறாக ஏற்கனவே இருந்த அயத்துல்லா கொமேனிக்கும் பல விலைகள் வைக்கப்பட்டன. ஆனால் அவர் அதனையும் கடந்துதான் பல வருடங்களாக ஏறக்குறைய 40 வருடங்களாக ஈரானில் அதிஉயர் ஆன்மீக தலைவராக இருந்து 2 வாரங்களுக்கு முன்னர் தான் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் பலியானமை குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கை மற்றும் மத்திய கிழக்கு விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கு போரால் எழுந்துள்ள எரிபொருள் நெருக்கடியால் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையகம் சற்று தாமதப்படுத்தக்கூடும் என்ற ஊகங்கள் இருந்தாலும் இந்த தேர்தல் களத்தில் தமிழக கட்சிகளின் வியூகங்கள் சுறுசுறுப்பாகத்தான் நகர்த்தப்பட தலைப்படுகின்றன. அந்த வகையில் இதுவரை பெரிய கட்சிகள் எதுவும் தனது கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க வராததால் சலிப்படைந்த அந்த கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் தமிழக வெற்றி கழகம் இப்போது சிறிய மற்றும் செல்வாக்கான கட்சிகளை இழுக்க முடியாததால் வேறு வழியில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு கூட்டணியை வைக்க முயல்வதான புதிய தகவல்கள் தமிழகத்திலிருந்து வெளியாகியுள்ளன. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சுற்றி அரசியல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நெருக்கடிகள் சூழ்ந்துள்ளன. அவரிடமிருந்து அவரது மனைவி சங்கீதா மனமுறிவு கோரி வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். அதன் பின்னர் அவர்
அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட நடிகையுடன் விஜய் பகிரங்கமாக இணையாக தோன்றிய நிலையில் இந்த விடயம் சூடு பிடித்துள்ளது. அவர் மீதான விமர்சனங்களையும் அதிகரித்து வைத்துள்ள நிலையில் இந்த பின்னணியில்தான் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பது குறித்த யோசனைகளை விஜய் தனது கட்சி தரப்புடன் ஆய்வுகள் செய்ததான புதிய தகவல்கள் வந்துள்ளன. இந்த தகவல்களின் பின்னணியில் அவரது இன்றைய டெல்லி பயணமும் இடம்பெறுகின்றது. நேரடியாக இந்த பாஜக கூட்டணிக்காக அவர் இந்த பயணத்தை செய்யவில்லை. மாறாக ஏற்கனவே கரூரில் தனது பரப்புரை கூட்டத்தில் இடம்பெற்ற உயிர் பலிகள் தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகளின் ஒரு கட்டமாக மத்திய புலனாய்வு முகமையான சிபிஐயின் விசாரணைக்காகவே அவர் டெல்லிக்கு போகின்றார். நாளை இந்த விசாரணை ஆரம்பிக்க உள்ளது. ஆனால் அதற்கிடையில் இன்று இரவு டெல்லியில் உள்ள விடுதியில் வைத்து பாஜகவின் தேசிய தலைவர்களை இல்லையென்றால் முகங்களை விஜய் சந்தித்து பேசக்கூடும் என்ற தகவல்கள் பரபரப்பாக உலா வருவதால் விஜய் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முயல்கின்றாரா என்பது ஒரு முக்கிய பரபரப்பு விடயமாக இருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது இல்லையென்றால் இந்த தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தமது கொள்கை எதிரி என ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பிரகடனப்படுத்தி அதன் அடிப்படையில் காரசாரமான கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இருப்பதால் பாஜகவுடனான அதன் கூட்டணி எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வினா இருக்கின்றது. ஆனால் இப்போது திமுகவை தோற்கடிக்கும் வியூகத்தில் நண்பர்களும் எதிரிகளும் இடம் மாறக்கூடிய சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் பொருந்தக்கூடும் என்ற ஒரு யதார்த்தமும் உலக அரசியல் களத்திலும் சரி உள்ளூர் அரசியல் களத்திலும் சரி இருக்கத்தான் செய்கிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.